இது என்னன்னு தெரியுமா? இதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸான கருவேப்பிலை. நிறைய பேர் சுகருக்கு இந்த கருவேப்பிலை கரைச்சி குடிச்சிட்டு இருக்காங்க. இது தெரியுமா? காலையில் இதில் நிறைய டீ குடிக்கிறாங்க. கொய்யா இலை ரொம்ப ஃபேமஸ் இப்போ. இன்னொன்று ரொம்ப ஃபேமஸ் இப்போ மாங்காய் இலை. காலையில் நிறைய பேர் வந்து இதுதான் மாங்காய் இலையில தான் ஒரே டீ. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரையும் நிறுத்திடலாம், இன்சுலினும் நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையும் நிறுத்திடலாம், வெயிட்டையும் குறைச்சிடலாம் அப்படின்னு. யாராவது சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? கமெண்ட்ஸில் எழுதுங்க. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை இப்போ, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரையும் இன்சுலினும் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகர் மாத்திரை நிறுத்திடலாம், இன்சுலினை நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரை நிறுத்திடலான்னு மட்டும் இல்லை, வெயிட்டையும் குறைச்சிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய மூட நம்பிக்கை. நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். இப்போ சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதும், சரியாயிரும் அப்படின்னு. அப்படியா சரியா இருக்கா? சொல்லுங்க, யாருக்கா சரியா இருந்தால் சொல்லுங்க. இதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். என்னது? படிச்சு பாருங்க. நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, கொய்யா இலை, மாங்காய் இலை, கிரீன் டீ. இது என்னது? வெந்தயம், ஆவாரம்பூ. இப்போ அதோட ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா? முக்கரட்டை கீரையும் சிறு குறிஞ்சான் பொடியும். இதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். எல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டை குறைச்சிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, முக்கரட்டை கீரை, சிறுதானியம், நாவல் பழம், இதெல்லாம் சாப்பிட்டதுனால. நல்லா கேட்டுக்கிடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், உடல் பருமன், தைராய்டு, பிசிஓடி, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா எந்த நோயும் என்னைக்கும் கண்டிப்பாக சரியாகாதுன்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அதில் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் குட்டுன்னு டைப் பண்ணுங்கள். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?